என் பேர் செல்வமுருகன். என்னுடைய பெயர் செல்வமுருகன். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தொகுதியிலிருந்து வந்திருக்கின்றேன். இன்று அனைவருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா எங்களது கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் நீதிபதிகள், அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் போன்ற முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவமாக நாங்கள் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சியைப் போலவும் இங்கே தமிழகத்திலும் அவர்களின் வழியிலே தான் ஆட்சி நடப்பதாக பார்க்கிறார்கள். எங்கள் தலைவர் இன்று மனம் திறந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அறைகூவல் விடுத்ததாகவே நாங்கள் இந்த செய்தியை அறிகின்றோம். ஏனென்று சொன்னால், அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கோட்பாடுகளும் பாதி எங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோட்பாடுகளும் ஒன்று சேர இருப்பதைப் போல நான் உணர்கின்றேன். அதுபோல அண்ணன் திருமாவளவனுடைய கனவு இந்த தமிழகத்தில் நினைவாவதற்கான வாய்ப்பு எங்கள் தலைவர் விஜய் அவர்களின் மூலமாக நடக்க இருக்கிறது. ஆகையால் எங்கள் தலைவரின் அறைகூவலை ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கூட்டணியிலிருந்து விலகி எங்கள் தலைவரின் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று மனதார உணர்வுபூர்வமாக கேட்டுக்கொள்கின்றோம். ரொம்ப நல்லா பண்ணாங்க. விகடன் குழுமம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அம்பேத்கருடைய சிறப்புகளை நல்லா எடுத்து சொன்னாங்க. ஸோ தலைவர் விஜய் அவர்களும் நல்ல ஒரு சிறப்புரையாற்றுறாங்க. எல்லாம் வரவேற்கத்தக்கது. திருமாவளவர்களை பற்றி நல்லபடியாக தான் பேசினாங்க. அவர் வராத ஒரு பெரிய வருத்தம் எல்லாருக்கும். ஸோ அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் அவரும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்குறோம். இல்லை, விஜய் சார் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து இந்த ஓப்பனாக பேசுகிறார். எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறாரு. இந்தளவுக்கு ஓப்பனாக பேசுகிறாரு நினச்சி கூட பார்க்கல. செம்மையாக பேசியிருந்தார். மாஸ் பண்ணிட்டார். சூப்பர். எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டலை தமிழக வெற்றி கழக தலைவரும் எங்கள் அண்ணனும் ஆகிய தளபதி விஜய் அவர்கள் வெளியிட்டார்கள். இந்த புத்தகத்தை சென்னை உயர்நீதிமன்ற மேலாள் நீதியரசர் சந்துரு அவர்களும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பேரன் அசோக் டில்டன் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நிகழ்விலே தலைவர் அவர்கள் மிக சுருக்கமாக தெளிவாக அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார். வருங்காலங்களிலே அரசியல் மாற்றத்திற்கான கருத்தாக அவர் தன்னுடைய கருத்துக்களை இந்த மேடையில் பதிவு வைத்திருக்கிறார். நிச்சயமாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் அவருடைய வருகை இங்கு இல்லாவிட்டாலும் அவருடைய மனம் இங்குதான் இருக்கிறது என்பதை பதிந்துள்ளார். அதற்கு முன்னதாக விசிக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இதே கருத்தை பதிவிட்டு தளபதிக்கு ஆதரவாக பல குரல்களையும் அவர் எழுப்பியுள்ளார். இதுவும் அரசியல் கவனம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் வந்திருக்கோம். நத்த சட்டமன்ற தொகுதி, ராஜமாணிக்கம் பேர். இந்த நூலக வெளியீட்டு விழாக்கு விகடன் அழைப்பில் வந்திருந்துச்சு. தலைமை ஏற்று வந்தோம். மிக சிறப்பான அழைப்பு கொடுத்துருக்காங்க. மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரே தலைவனுங்கிறத தளபதி அறிக்கை விட்டதுனால ஒரே தலைவன் கட்சிக்கு தகுந்ததை இந்தந்த கோரிக்கை இந்தந்த பாயிண்டாக பணிங்கன்னு சொல்லி ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க. விகடன் நம்பி நூற்றாண்டு தொழில்நுட்பங்கள் எல்லாமே இருக்குது. அதில் வெற்றி வாய்ப்போடு இருக்கும் என்று படிக்கிறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். புக்கு வெளியிட்டிருக்காங்க. படிச்சுட்டு நல்ல பதிலாக சொல்லுவோம். ஸ்பீச்சு நல்லா இருந்துச்சு. தளபதியின் கோரிக்கையே முக்கிய கோரிக்கை. அவரோட வெற்றி வாய்ப்புக்காக தான் பயணிக்கிறார். கொள்கை வேட்பாடுங்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது சமம். அதில் வெற்றி வாய்ப்பாக இருக்கிறதுக்கு அவரோட உறுதுணையாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம். அவரோட போக்கில் நாங்கள் பயணித்து 2027 முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைக்கிற முதலமைச்சர் ஒற்றுமையாக இருப்போம். எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவரோட உரை வந்து சம்பிரதாயத்துக்கு எதுவும் இருக்கக்கூடாது, எதையுமே சிஸ்டத்தை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். இதை வந்து இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் தலைவர்களும் இந்த மாதிரி ஒரு லாங் விஷனோட பேசுனதில்லை. மக்களை போய் சந்திக்கிறது, இடுப்பளவில் தண்ணியில் நிற்கிறது, நிவாரணப் பொருள் கொடுக்கறது, இது எல்லாமே எல்லா அரசியல் கட்சிகளும் ஆட்சியாளர்களும் இன்றைக்கி சம்பிரதாய லெவலில் தான் பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து டோட்டலாகவே நான் சிஸ்டத்தை மாற்றி இனிமேல் இயற்கை பேரிடரே வராத அளவுக்கு இந்த தமிழ்நாட்டை கொண்டு போவேன். நானும் இன்றைக்கி பார்க்குறதெல்லாம் நான் சம்பிரதாயத்துக்கு தான் அவங்கள சந்திக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி தன்னோட உள்ள கிடைக்கிய மனவேதனையை சொல்கிறாரு. அதுபோக வந்து அண்ணல் அம்பேத்கர் பட்ட சில அவலங்கள், இன்னல்கள் எல்லாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டார். ரொம்ப நல்லா இருந்துச்சு தலைவரோட ஸ்பீச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஒரு இன்றைக்கி குட்கையின மக்களுக்கும் மெய்ட்டியின மக்களுக்கு நடந்த இதில் அங்கே நடக்கிற பெண்களுக்கு நடந்த கொடுமைகள், இங்கே வேங்கவையில் நடந்த கொடுமைகள் எல்லாத்தையும் தலைவர் புட்டு வச்சுருக்காரு. இன்றைக்கி 2026 ஐயா தொல் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சிக்கு வரலைனாலும் அவரோட இதை இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காரு.
நீங்கள் நினைக்கிற கூட்டணி அமைஞ்சாலுமே உங்களுக்கு வந்து சாவுமணி அடிக்கப்படும் சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு பகிரங்கமான சவால் விட்டுருக்காரு. தளபதியோட பேச்சு வந்து சூப்பர். அதை வந்து அடிச்சிக்க முடியாது. நம்மளோட எதிரி யார், நம்ம அரசியலோட எதிரி யார், மக்களோட எதிரி யாருங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அம்பேத்கராரும் அவங்கள தான் நமக்கு ஏழை மக்களுக்கெல்லாம் எவ்வளோலாம் உதவி பண்ணணும், எவ்வளோ நலத்திட்டங்கள்லாம் செய்யணும்னு நினச்சாங்களோ அது எல்லாமே தளபதி வந்து செய்வாங்க. கட்டாயமாக தளபதியை 2026 மக்கள் அனைவரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கணும். மக்கள் ஆட்சியாக இருக்கணும். ஒரு குடும்ப ஆட்சியாக இல்லாமல் மக்களுக்கு துணையாக மக்களாக அவர் இருக்கிறாரு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அண்ணனாகவும் தம்பியாகவும் மகனாகவும் சகோதரனாகவும் சகோதரிகளுக்கு ஒரு நல்ல உறவாகவும்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஆட்சியில் உட்காரும் போதும் உட்கார்ந்த பின்னாடியும் அதே பொறுப்பிலே இருப்பாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, பொதுமக்களுக்கு இருக்குது. கட்டாயமாக 2026 தளபதி ஜெயிச்சு வருவாங்க. கரெக்ட், நியாயத்தை தானே சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம முதல் மாநில மாநாடு முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளேயே நாங்கள் ஒட்டி இந்த நோட்டீஸ்லேருந்து போஸ்டர்லேருந்து எல்லாத்தையுமே கிழிச்சிட்டாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க அந்த வேலையெல்லாம். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு மட்டும் எதிர்ப்பு வராமையாக இருந்திருக்கும், கட்டாயமாக நடந்திருக்கும்ல. அதெல்லாம் கட்டாயமாக செய்கிறாங்க. மக்கள் பதில் கொடுப்பாங்க கட்டாயமாக.